ஹாய்ங்க. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்து டீச்சர்ஸ் தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறவங்க அப்படி இருப்பாங்க. தன்னார்வலர் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து எடுப்பாங்க. தயவு செய்து மக்களே, நீங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் வந்து பயப்படுறீங்க, வெளியே வந்து அவங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தால் உங்கள் ஐடி ப்ரூஃப் காட்டுங்க, இல்லை நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பயமாக இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாங்க மக்களே. அதனால பயந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்காதீங்க. உங்களை பற்றி கொஸ்டின் கேட்கும்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நானும் ஒரு ஆசிரியர் தான், அதனால தான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து 2-3 ஆசிரியர்களை வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு அவங்களுடைய பதிவை சொன்னாங்க. என்னென்னா, போனாங்களாம், கேட்டை கூட திறக்கலையாம். கேட்டுக்கு வெளியிலே உள்ளேயே நின்றுக்கிட்டு இவங்க வந்து வெயிலில் நிற்கிறாங்களாம். உள்ளே வாங்கன்னு கூட சொல்லலையா. அப்படியே அவங்களும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு சொல்கிறதுனால டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்மளை பார்த்து எது திருட வந்தோன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு இவங்களும் பாவம் வெயிலே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதனால் மக்களே, நான் என்ன சொல்கிறேன், அப்படி வந்தால் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். அந்த வெயிலில் வந்து வேகாத வெயிலில் நின்றுக்கிட்டு உடனே நீங்கள் சொல்லலாம், சம்பளம் வாங்குறீங்களா நடங்க அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலும் வெயிலில் நிற்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு செம்பு தண்ணி கொடுக்க போகிறோம், ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காந்து சொல்லிவிட்டு அவங்க கேள்வி கேட்டு அவங்க பாட்டுக்கு போக போகிறாங்க. மக்களே, நீங்கள் இதுக்குள்ளே ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டீச்சர்ஸ்களை வந்து வந்தால் மதிங்க. உங்களுக்கு சென்சஸ் எடுக்க வரவங்கள கொஞ்சமாவது வந்து அவங்கக்கிட்ட சந்தேகலாமல் நீங்கள் கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்டுட்டு கூட வீட்டுக்குள்ளே விடுங்க. வீட்டுக்குள்ளே விட வேண்டாம், உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நிழல் இருக்கும்ல, அந்த பகுதியில் கூட உட்கார வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க மக்களே, நம்புகிறேன். நன்றிங்க.